வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபரி ட்ரக்கர். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் மலப்புரம் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் ஃப்ளட் ஆனதெல்லாம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து மழைக்காலம் அப்படின்றதுனால இங்கே சுற்றி நிறைய வாட்டர் ஃபால்ஸ் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நல்லா சூப்பராக நல்லா நீட் கண்டிஷனில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே தான் போய் பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். நான் வந்து ரொம்ப இங்கே வந்து இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் லொக்கேஷனில் பார்க்கும்போது நிறைய இருக்குது கிட்ட. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள். லொக்கேஷன் எங்கே இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க அப்படியே போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ரோடு அந்தளவுக்கு பெருசாக பிஸியாக இல்லை, வண்டியெல்லாம் காலியாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து பள்ளிக்கு போயிடுவாங்க நான் நமாஸ் பண்ணுறதுக்காக. சரி வாங்க நம்ம போகலாம். போய் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். போக முடியுமா என்னன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ரோடே காலியாக இருக்குங்க. ஃபைனலாக அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து மத்தியான டைம்ன்றதுனால எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து மான்சூன் டயத்தில் மட்டும்தாங்க, இந்த மழை காலத்தில் மட்டும்தான் இது வந்து இங்கே நியர்பையாக இருக்கும். எல்லா டயத்துலலாம் இருக்காது. சரி வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மழைக்காலங்களில் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல ஏகப்பட்ட வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷனோட பேர் வந்து வாங்க கீழே தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நான் அங்கே போயிட்டு நான் வந்து சொல்கிறேன். இதுக்குன்னே வந்து இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க டூரிசம் வர்றதுக்குன்னு. இது வந்து அவ்வளோ பெரிய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இல்லை. இது வந்து நார்மலான ஒரு நீரோடை மாதிரி தான். ஆனால் இது வந்து மழைக்காலங்களில் மட்டும் இது வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸாக மாறிடும். மற்றபடி நீங்கள் நார்மல் டயத்துலலாம் வந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த ஜூன் டு செப்டம்பருக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒர்த்துங்க. இங்கே வந்து நிறைய விஷயம் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். அது ஈவினிங் டயத்தில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து மத்தியானம் வந்திருக்கேன். நான் நேற்று நைட் 1 மணி வரைக்கும் தூங்கலை, சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஏதாச்சும் வீடியோ பண்ணி ரொம்ப நாளாச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு நியர்பை வாட்டர் ஃபால்ஸ்ன்னு போட்டதுக்கு 4 கிலோமீட்டர்லே காட்டிச்சு. அதுதான் வந்துட்டேன். என்னங்க எண்டு போல இருக்கு இந்த இடம் பாருங்க. சூப்பராக ஒர்த்தான ஒரு பிளேஸுங்க. நான் பேசுறது கேட்குமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். சரி வாங்க கீழே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. கீழே போய் பார்க்கலாம். இதில் தான் போனோம். எப்படி போக போகிறோன்னு தெரியல.
வரதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸு. இந்த இடம் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிங்கப்பாறை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குங்க. மலப்புரத்துலேருந்து இந்த திருவூர் போகிற ரோட்டில் இருக்குது கரிங்கப்பாறை அப்படின்ற ஒரு இடத்துல. வந்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் குளிச்சுட்டே போகலாம். எந்த ஒரு டேஞ்சர் எதுவுமே இல்லை, ஆழம் எதுவுமே இல்லை. சூப்பராக குளிச்சுட்டு போகலாம். இந்த தண்ணியெல்லாம் எங்கே போகுதுன்னா நேராக இந்த கால்வாய் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, எடுத்துடுவாங்க இல்லைங்களா, தண்ணி நேராக போய் எல்லாத்துலேயும் கலந்து போய் ஆற்றுல கலந்துருங்க. அந்த இதில் போய் ஜாயிண்ட் ஆகிடும். இது ஃபுல்லாகவுமே அப்படி தான் போகுது. இதில் ஆழம் நம்ம அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 100% ஒர்த்தான ஒரு பிளேஸு. பட் ஆனால் இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வரீங்கன்னா ஜூன் டு செப்டம்பருக்குள்ளே வாங்க. ஜூன் கூட இல்லை, ஜூலையிலேருந்து வாங்க. அப்போ தான் வந்து மழை வந்து கொஞ்சம் அதிகமாக பெய்ய ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். பட் ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒர்த்தான ஒரு பிளேஸு. எந்த ஒரு ஆழமும் இல்லாமல் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய இந்த கேரளாவில் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நிறைய மவுண்டெயின் இருக்குது, அழகழகாக நிறைய மவுண்டெயின் ட்ரெக்கிங்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்று விடாமல் அடுத்தடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள். நான் இதுக்கு முன்னாடி போனது திரிச்சூர், அப்புறம் நிறைய கேரளா சீரீஸ்லாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் இதோட பெரிய பெரிய வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும். அங்கெல்லாம் போனால் மறக்காமல் நம்ம பேஜில் இருக்குது, போய் பாருங்கள். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுன்ட்டு நல்லா சூப்பராகவே இருக்கும். நீங்கள் இந்த டயத்தில் போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மான்சூன் டைம் அப்படின்றதுனால நீங்கள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். ஆனால் சேஃபாக போயிட்டு வாங்க. அங்கே அனிமல் ப்ராப்ளம், ஃபாரஸ்ட்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நான் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இடம் தெரிஞ்சாலும் மறக்காமல் பின் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் see you bye from சபரி அண்ட் பீஸ் மக்களே. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. பட் ஆனால் சூப்பரான ஒரு இடங்க. எங்கள் வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இருக்குது இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு. இத்தனை நாள் இருக்கு இது எனக்கு தெரியல. நான் நேற்று வந்து நெட்டில் பார்த்து கண்டுபிடிச்சது தான். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் see you bye from சபரி அண்ட் பீஸ் மக்களே. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேஃபாக இருங்க, நல்லா இருங்க, ஜாலியாக இருங்க. ஓகே, பாய்.